வயலில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு. அப்புறம் டீ குடிக்கணும் போல் இருக்குது. டீ வைக்கலனோ அட இந்த கிளைமேட்டை பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு என் கையில் என்ன இருக்குது. பால் கேனை தூக்கிட்டு பால் சொசைட்டி கிளம்பியாச்சு. போய் பால் ஊற்றிட்டு வந்து இந்த விழாவை கண்டினியூ பண்ணுவோம். பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக இருட்டாயிடுச்சுங்க. எப்போ காலையிலேயே அம்மா இவ்வளோ மழை பெய்யுது. விடிய மழை கொட்டுன்னு கொட்டுது. நீ இவ்வளோ மழை பெய்யறது கூட தெரியாமல் தூங்குறவன். சோளக்காட்டில் எம்மா தண்ணி நிற்கிது, அந்த சோளக்காட்டில் எம்மா தண்ணி நிற்கிது பாரு வீட்டு வயலில். ஆமாம் எவ்வளோ மழை பெய்யுது, அவ்வளோ தண்ணி நிற்கிது. எவ்வளோ மழை பெய்யுது. ஆமாம் உனக்கு தூக்கம் வருது. ஆடு மாடெல்லாம் நனைஞ்சிட்டு கிடக்குது எல்லாம் சாரில் அடிச்சு. நைட்டு ஃபுல்லாக எந்த அளவுக்கு மழைனா நம்ம வயலில் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. ஆனால் வீடியோவில் தெரியல. இப்போ அங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த வயலில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா. அந்தளவுக்கு தான் எல்லாமே செம்ம மழை பொழிஞ்சிச்சு. தொடர்ச்சியாக இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா மழை பொழிஞ்சிட்டே இருக்குது. அதனால் சாயந்தரம் ஆடெல்லாம் மேட்சில் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஷெட்டுக்குள்ளார கட்டி விட்டுருவோம். ஏன்னா மழை பெஞ்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம எழுந்திரிச்சு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஆடு மாடு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உள்ளே கட்டி வச்சு அப்புறம் அதுக்கு தேவையான தீனியும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள் கொஞ்சம் அன்றைக்கி நம்ம வயலில் அறுத்தம் பார்த்தீங்கன்னா தட்டை எல்லாத்தையுமே அந்த தட்டை எல்லாத்தையுமே வெளியே தான் காய போட்டிருந்தோம். சரி மழை வர மாதிரி இருக்குது. ஏன்னா 2-3 நாளாகவே மழை பொழிஞ்சிட்டு தான் இருக்குது. அதான் ஆடு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வச்சுருந்தோம். ஏன்னா நனைஞ்சு போச்சுன்னா ஆடு மாடு சாப்பிடாது. அங்கே வெளியே போட்டிருந்தது எல்லாமே நனைஞ்சு போச்சு. இது கொஞ்சம் ஷெட்டுக்குள்ளார போட்டதுனால கொஞ்சம் நனையாமல் பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் வெளியே கட்ட முடியாது. அன்றைக்கி ஃபுல்லாகவே பட்னியே தான் கிடக்கும். அதனால தான் இந்த மாதிரி கள்ளக்குடி தட்டை இந்த மாதிரி எது கிடைக்குதோ அப்போ போய் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இந்த ஆடு பாருங்கள் காலையிலேயே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட வயிற்று நிரப்ப பார்க்குது. தட்டை கள்ளக்குடி எல்லாத்தையுமே அப்படியே ஒரு ரவுண்டு விட்டுட்டுருச்சுங்க காலையிலே. அதனால பாருங்கள் நாய் அப்படியே குறுக்கிட்டு படுத்துருக்கு. அதை காமிக்கிற பாருங்கள். அது மேய்ஞ்சிட்டே தான் இருக்குது. நாய் இப்போ தான் தூக்கத்தோட்டு அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே வெளியே வந்து தலையை காமிக்குது. இடம் எல்லாம் பாரு காலில் மண் எல்லாம் போல நீட்டாக ஓது விட்டு கட்டாது எல்லாம் கட்டியிருக்கு. நைட்டு மழை சாரல் அடித்தா மட்டும் லைட்டாக அங்கே வரும் கீழே ஈரமாக இருக்கா. மழை சாரல் அடித்தா மட்டும் லைட்டாக ஈரமாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் நான் இங்கே வீடியோ ஒருத்தர் எடுத்துகிட்டு இருக்கேனே. இங்கே பாருங்கள் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என்னை விட்டுரு, நான் பாட்டுக்கு இந்த பில்லு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கு. இப்போ அதுவும் கூட சேர்ந்துருச்சு. ஓ உனக்கு பிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. கையில் எனக்கு சிக்கனியா. இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்னை ஆளை விட்டுருங்க, நான் பாட்டுக்கு அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த கட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருக்கிறதுனால இழுத்துட்டு வந்து அது பாட்டுக்கு சாப்பிடுது. மற்ற ஆடெல்லாம் கொஞ்சம் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குல்ல அதனால். ஐயோ மறந்தே போயிட்டேன் பாருங்கள். அந்த மலையோட வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். காலையிலேயே எதுவும் மழை பெஞ்சு முடித்த உடனே அந்த கிளைமேட்டுக்கு பார்க்குறப்ப செம்மையாக இருக்குங்க. வாவ் அப்படியே ஒரு மாதிரி இந்த சோளம் இதெல்லாம் பார்க்குறப்போ அமைதியாக ஒரு மாதிரி பச்சை பசேர்னு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. அந்தளவுக்கு காலையிலேயே ஒரு ஃபீல் இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பாருங்கள் செம்மையாக இருக்கும். அந்த மலையோட வியூ தான் சூப்பராக இருக்குது. இந்தோ இங்கே பாருங்கள் நம்ம நாயை வந்துருச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த நாயை எப்படி வந்துருச்சு பாருங்கள். 2 நாயுமே இங்கே தான் இருக்குது. கரெக்டாக அந்த சாக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள் தேடிட்டு இருக்கு. அந்த சாக்குலேயே தான் கரெக்டாக படுக்கும் அந்த நாய். அப்புறம் அந்த இடத்துல என்ன இதில் பாத்திரம் இருக்குன்னு பார்க்குறீங்களா. அதாவது நம்ம மொட்டை மாடிலேருந்து தகர தொழிலே தண்ணி வருது பாருங்கள். அந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு சேகரித்து வச்சிரும். இது நம்ம ஆட்டு மாட்டுக்கு துணி துவைக்க இந்த மாதிரி நிறையா இதுக்கு பயன்படுத்திக்குவோம். மழை ரொம்ப அதிகமாக வருது பாருங்கள். அந்த டைமில் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அது மழை பெஞ்சிட்டே இருக்கப்போ ஏன்னா மாடியில் தூசு அது இதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சேகரித்து வச்சுக்குவோம். அந்த தகரத்துலேருந்து ஒரு தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு நம்ம இந்த சாப்பாடு ஆக்கிறதுக்கு பருப்பு வைக்கலாம் யூஸ் பண்ணுவோம். நல்லாயிருக்கும். அந்த மழை தண்ணியில் செய்கிறப்போ சூப்பராக இருக்கும். அது மழை இப்போ லைட்டாக விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். தூரல் மட்டும் தான் 1-2 போட்டுட்ருக்கு. என்னவா பண்ணிட்டுருக்க? முட்டை பணியாரம் குழி பணியாரம் ஊற்றலான்னு வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். முட்டை பணியாரம்னா முட்டையை ஊற்றி செய்கிற பணியாரம் இல்லை. அந்த ஒரு மாதிரி இந்த குழிக்குள்ளே ஊற்றி ஒரு பணியாரம் மாதிரி கிடைக்கும் பாருங்கள். அதுதான் நாங்கள் முட்டை பணியாரம்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் குழி பணியாரத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டு தான் சூப்பராக இருக்கும்.
மிளகா கம்மியாக போடுவாங்க காரம். எதுக்குமா இத்தனை மிளகா போடுற? 3 மிளகா தான். வேறு சாப்பாடு இல்லையா எனக்கு? சாப்பாடுலாம் எதுவும் செய்யல. முட்டை மணியாரம் தான் இன்றைக்கி. ஆமாம், தோசை முட்டை மணியாரம் தான். அதுவும் இந்த நல்லா இந்த கிளைமேட்டுக்கு ஜில்லுன்ற கிளைமேட்டுக்கு முட்டை பணியாரம் இதெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் டீ குடிக்கணும் போல் இருக்குது. டீ வைக்கலன்னா கோச்சிட்ருக்குது. டீ ரெடி ஆகிட்டு இருக்கான், அதையும் குடிப்போம். செமையாக இருக்குது. காலையில் அது என்னன்னு தெரியல, இந்த ஜில்லுனுக்கு கிளைமேட்டுக்கு டீ தான் ஃபஸ்ட்டு தேடுது. பாருங்கள் இந்த சின்ன ஆடு எங்கே இருந்து பாருங்களேன். அந்த மேலே அந்த தட்டையில் அந்த பூட்டை இருக்குது பாருங்கள், அதை சாப்பிட்றதுக்கு எப்படி ஏறிட்டு சாப்பிடுது பாருங்களேன். ஏய் ஏய் ஏய், ஏதாவது பயப்படுதா பாருங்கள் கொஞ்சம் கூட. ஏய் அடி ஓடு ஓடு ஓடு. நவர மாட்டுது. கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாடி வாசல் மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக அமைஞ்சிச்சாங்காட்டி இங்கே நின்றுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்குது. அப்படியே இது ஒரு டைரக்ஷனு, இது ஒரு டைரக்ஷனு. மண்ணை வேறு அந்த இடத்துல பறித்து வைக்குது. நாங்களும் மூடிட்டு தான் இருக்கோம், மறுபடியும் பறித்து விட்டு படுத்துக்குது மேலே. ஐயோ வயலில் பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு. நைட்டு அப்போ நல்ல மழை பெஞ்சிருக்கும் போலங்க சாமி, நிறைய தண்ணி நிற்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய தவளை பூச்சி அது இதுன்னு கத்துற சவுண்டு நிறைய கேட்குது. ஏன்னா மழை டைம் வந்துட்டாலே இப்படி தான். இப்போ எனக்கு பின்னாடி இருக்க அந்த கிளைமேட்டை பாருங்கள், அந்த மலையோட கிளைமேட்டில் அதில் மேகமூட்டம் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் தான் ஒரு 2-3 செகண்ட் அப்படியே உத்து பாருங்கள், சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே. அப்படியே வேற மாதிரிங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவே இதமாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஏதோ சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுது. அது வந்து சோளக்கருதெல்லாம் வேவிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆனால் இதெல்லாம் பாலாக இருக்குது, இன்னும் மணி பிடிச்சிருக்காது. அதனால் இது ஒடிச்சா அந்த கருதே வேஸ்ட் ஆகிரும். இன்னும் 2-3 நாளாச்சும் ஆகும், அப்படின்னா தான் அது வந்து மணி பிடிச்சி நம்ம வேக வைக்கிற பார்த்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு இது முடியாது. இப்போ நம்ம பால் ஊற்றி வேலை இருக்குது, அதை போய் பால் ஊற்றிட்டு வந்துடுவோம். மழை வர மாதிரி இருக்குது காய்ஸ், போயிட்டு பால் ஊற்றிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா விலோகை கண்டினியூ பண்ணுவோம். பால் கேனை தூக்கிட்டு பால் சொசைட்டி கிளம்பியாச்சு. போய் பால் ஊற்றிட்டு வந்து இந்த விலோவை கண்டினியூ பண்ணுவோம். பால் ஊற்றிட்டு வந்தாச்சு காய்ஸ். இப்போ போயிட்டு பால் ஊற்றிட்டு வந்தாச்சு. நான் பாலத்தை போகும்போதே மழைக்கெல்லாம் வந்துடுமோ நினச்சிட்டு தான் போனேன். ஏன்னா மேகலை கருக்கிட்டு இருக்கு. ஆனால் நல்ல வேலை போயிட்டு வந்துட்டேன். பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் சீக்கிரமாக போயிட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், அவ்வளோதான், இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் மழை வந்துருன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு மேகம் எல்லாமே. ஆனால் இந்த கண்டிஷனை பார்க்குறப்போ பூந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விளாசம் போல் அந்தளவுக்கு இருக்குது கிளைமேட்டு வெதரு. ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் செம்மையாக இருக்குது ஆனால் கிளைமேட்டும் அந்த இதுக்கு. டீ வச்சிட்டியாமா? தா டீ வச்சாச்சு, டீ குடிக்க போகிறோம். அட அட அட, இந்த கிளைமேட்டை பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு என் கையில் என்ன இருக்குது? டீ இருக்குது. அப்பா செம்மையாக ஒரு அமைதியான ஃபீல் கிடைக்குங்க உண்மையாலுமே. இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. சூப்பராக இருக்குங்க இந்த கிளைமேட்டு. பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக இருட்டாயிடுச்சுங்க. மழை வெள்ளாச போது, அது மட்டும் நல்லா தெரியுது. பாரு, இது சாமர்த்தியமாக நவரவே மாட்டுது இந்த இடத்த விட்டு. போட்டா கட்டு போதுமா? என்ன ஒரு கட்டு போதுமா?
பாருங்க எல்லாம் முட்டிக்குதுங்க இல்லை பசியில் இருந்திருக்கும் போல